الرحمن الرحيم نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن معلف ولا خير في من لا يعلف ولا يعلف أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவதாக. அல்லாஹ்வின் மகத்தான கிருபையும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நற்பாக்கியம் பொருந்திய அவரின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த புனிதமான மாமன்றத்திலே வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இஸ்லாத்தின் நல்வார்த்தையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அற்புதமான மாமன்றத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நாயகத்தின் முதல் மனைவி. உலகத்தில் எத்துணை பெண்கள் வந்தாலும் நபிமார்களை போன்று இந்த உலகத்தில் ஒரு பெண்ணையும் உங்களால் ஒரு காலம் பார்க்க முடியாது. அவர்கள் வாழ்ந்து மறைந்து சென்று விட்டார்கள், இனி வரவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட பெண்களை உங்களால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பெண்களின் வரிசையில் நபிமாருக்கென அல்லாஹ் கொடுத்த மனைவிமார்கள் மொத்தம் 11. அது நாயகத்திற்கு மிகவும் நெருக்கமாக இஸ்லாத்தின் கொள்கை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், பொருளாதார சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே நாயகத்தின் முதல் மனைவி ஆவார்கள். காலம் கடந்து பேசப்படக்கூடிய பேசு பொருளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 40 வயசு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயது திருமணம் நடைபெறுகிறது. கதீஜாமா நாயகத்தின் மீது மஹப்பத் கொள்கிறார்கள். ஏன் இந்த மஹப்பத் எப்படி வந்தது? நாயகத்தின் அழகும் அறிவும் திறமையும் பண்பாடும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு வைத்தார்கள். அதே சமயம் அவரை நாம் மணந்து கொண்டால் நல்லா இருக்குமே என்ற அடிப்படையில் கதீஜா அம்மா நாயகத்தை மனம் முடிக்கிறார்கள். நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம், கதீஜா அம்மாவுக்கு 40 வயசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயசு. கதீஜா அம்மா வாழ்க்கையை துவங்குவதற்கு முன்பதாக 2 கணவன் கூட வாழ்ந்தார்கள். அதிலும் வரலாற்று மூலமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் நமக்கெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சாகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியா கதீஜா அம்மா, அவங்க மாத்திரம் கணவன் அல்ல, இன்னும் 2 கணவன் கூட வாழ்ந்தார்கள். மூன்றாவதாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்தார்கள். முதல் கணவர் அதீக் என்பவர், அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. 2ஆம் கணவர் அபு ஹாதா, அவருக்கும் 2 குழந்தை இருந்தது. அதில் ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. 4 குழந்தைகளோடும் திருமணம் செய்து கொண்டார்கள். இது எப்படி சாத்தியமாச்சு? விதவைகளை ஆதரித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகமும் சரியத்தும் முழுக்க இஸ்லாமிய பார்வையின்படி ஒரு விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதுதான் வலியுறுத்துகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. விதவையா இருக்காங்க, எப்படி நிக்கா செஞ்சுக்க முடியும்? நிக்கா முடித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு முதிர்ச்சி என்பது அம்மாவை பிரயோகித்தது சாதாரண விஷயம் அல்ல. வாழ்க்கை நடத்தினார்கள். நாயகத்தை வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. கதீஜாமா எவ்வளவு செல்வ சீமாட்டி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இஸ்லாத்திற்காக கொடுத்தார்கள். வாழ்க்கை முழுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திலும் உறுதுணையாக இருந்தார்கள் அம்மா. குறிப்பாக வானவர் கோமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவியாகிய அன்பு மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரை நான் சலாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாயகம் சொன்ன வார்த்தை, மனைவிட்ட கேட்டு நான் அவங்களை சொல்றேன்னு சொன்னாங்க. மனைவிட்டு சென்றார். ஓ மனைவியே, உன்னை சலாம் சொல்வதற்கு வானவர் கோமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுகிறார்களாம், சமாளிப்பீங்களா? சமாளிப்போம், வர சொல்லுங்க.
வந்தார்கள். நாயகம் வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். நாயகத்தின் வலது துணையில் ஹஜரத் ஹதிஜா ரலியல்லாஹு அமர்ந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் வந்தவர் யார் என்று கேட்டார்கள். யாரு? ஹதிஜாமா. நாயகம் சொன்னார்கள், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அது மாத்திரமல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சந்தேகம் வந்துருச்சு. வந்தவர் யாருன்னு தெரியல, யாருன்னு தெரிஞ்சாக சந்தேகம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் முடிய தூக்கி வெளியே காமிச்சாங்க. வந்தவர் விரண்டு ஓடினார். அப்போ வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று உண்மை கொண்டார்கள். இது மாத்திரமல்ல, 11 மனைவிமார்களுக்கும் ஒரே சிறப்பு உண்டு. அந்த 11லும் ஹதிஜா ரலியல்லாஹு உள்ள சிறப்பிலும் சொன்னால், வாழ்க்கை முழுவதும் தன் தலைமுடியை வெளியே காமிக்காம வாழ்ந்தவர்கள். இது மாத்திரமா, வாழ்க்கையில் எத்தனை பாடங்கள் கற்றுக் கொண்டார்கள். ஒரு காலகட்டத்தில் ஹஜரத் ஹதிஜா அம்மா உடல் நோய் வாய்ப்பட்டு அமர்ந்திருக்காங்க. இடத்துல கடுமையான காய்ச்சல், சளி, ஜுரம் பிடிச்சிருக்கு. அந்த நேரத்தில் தன்னுடைய மகளான பாத்திமா அழைக்கிறாங்க, வாங்கன்னு. பாத்திமா ஓடோடி வருகிறார்கள். என்னம்மா ஆச்சு உங்களுக்கு, சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கிறது, உங்கள் பாப்பாவிடம் சென்று எனக்கு போட்டிக்கிற துண்டு வாங்கிடுவாங்க சொன்னார்கள். துண்டை வாங்கி கொண்டு வந்தார்கள். துண்டை போட்டினார்கள். போட்டிட்டு மாத்திரம் சொல்லவில்லை, நீங்கள் வாங்க என்று 2வது அழைத்தார்கள் மகள் வந்தார்கள். சொன்னார்கள், உங்களுடைய தந்தையிட்ட போய், ஹதிஜா அம்மா இதே நெல்ல வஃபாத் ஆயிட்டாங்கன்னா இந்த சால்வையோட இந்த தலப்பா துணியோட அவள் அடக்கம் செய்வாங்கன்னு கேட்டாங்க. கேட்டதான் தாமதம். உடனே சென்றார்கள் பாத்திமா அம்மா. கேட்டார்கள், நாயகமே, உங்கள் மனைவியாகிய ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் சமயத்தில் நீங்கள் துண்டுபடுத்தீர்களே, அந்த துண்டை போற்று அவர்கள் இருந்தார்கள். இடம் வார்த்தையை கேட்க சொன்னார்கள். உங்களிடத்தில் என்ன கேட்க சொன்னார்கள்? அவர்கள் அதே நிலையில் வஃபாத்தாகிவிட்டால் அது தாப்பா துணியோடு அவர்கள் அடக்கம் செய்வீர்களா? நாயகம் சொன்னார்கள், தாப்பா அல்ல, என் தோல் புஜத்தை கூட கழட்டி தருவேன் சொன்னார்கள். கழட்டி தருவேன். அவ்வளவு பெரிய அன்பு மஹப்பத். ஈரா பையனிலிருந்து யார் உதவி பண்ணா? இஸ்லாத்தில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி. 40 வயசு, கல்வியில பாரபட்சம் இல்ல. நம்ம யோசிக்கலாம், வயசு மூத்தவங்க நபிட்டு ஏன் பாடம் படிக்கணும்? பாடம் படித்தார்கள். நாயகம் சொல்லாத அவர்கள் படத்தை ஈடுபடுச்சு. ஒரு சிறிய சம்பவத்தை வருவேன். கல்வி என்பது யாரிடமிருந்தாலும் படிக்கலாம். அது மாணவனாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும். ஒரு ஆசிரியரிடமிருந்து மாணவன் கற்கக்கூடிய பாடம், அதே பாடம் என்பது மாணவனின் மூலமாகவும் ஆசிரியரும் கற்க முடியும் சொன்னார்கள். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி வருவேன். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது ஒரு விஷயம் சொன்னார். வரலாற்று ஆசிரியர் வரலாற்று பாடத்தை நடத்தும் போது பையன் அடிச்சு வாசிக்க சொன்னாரு. நான் ஏன் சொல்கிறேன், ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும். ஒரு ஆசிரியர் தன்மையில் சண்முக பன்மோடார் அயம் சொல்லாத திகழ்ந்தார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் மாணவனை எழுப்பி நீ சரித்திர பாடத்தை வாசி என்று சொன்னார். அந்த பையன் வாசித்தான். அந்த பையனை எப்ப பார்த்தாலும் திட்டிக் கொண்டுதான் இருப்பார் ஆசிரியர். சொல்லாத அப்படி அல்ல, நினைத்து விடக்கூடாது. அவர்கள் அந்த மாணவன் படிக்க ஆரம்பித்தான். ஒரு கருத்து வேறுபாடாக சில வார்த்தைகள் சொன்னான். 6 மாடுகளை மேற்கு இந்தியாவுக்கு வந்தார்கள் ஆசிரியர் என்று சொன்னான். 6 மாடுகளை மேற்கு இந்தியாவுக்கு வந்தார்கள் ஆசிரியர் என்று சொன்னான். அவர்கள் சொல்லி போயிட்டார். ஏடா சொல்ற, இந்த வார்த்தை நான் புதுசா கேள்விப்பட்டது இல்லையே, புதுசா சொல்றிய சார்? அப்படிதான் சார் இருக்கு, மாடை ஒழுங்கா படின்னு சொன்னாரு. ரெண்டாவது உறக்க சொன்னான். 6 மாடுகளை மேற்கு இந்தியாவுக்கு வந்தார்கள் ஆசிரியர் உறக்க சொன்னான். இது மாத்திரமல்ல, அந்த பையன் தனியாக கூட்டு கேட்டார், ஏன்னா அப்படியெல்லாம் இருக்கு. அப்படிதான் சார் இருக்குன்னு சொன்னான். ஏன்னு சொன்னான், எங்க பேரு பெருமாள் சாமின்னு சொல்லுங்க பேரு. அவனை போட்டு வைக்கும் மாடு ஆடு கூட்டா அவன் மேலே ஒரு ஆள் இருக்குதான் செய்யணும், அதான் நீங்கன்னு சொன்னான். அந்த கருத்துல சொல்லியிருக்கான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இது எதுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு கம்மி, அம்மாவுக்கு வயசு 40. 50 வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 வயதில் அம்மா வஃபாத்தானார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததுதான் தாமதம், பெரும் இழப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி இந்த வாழ்க்கை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.